வியாதியஸ்தர்களுக்காக, கலவரங்களை விட்டுக்கொடுக்கிற ஆவிகள் அழிக்கப்படணும். முதியோர்கள், கவனிக்க ஆளாமல் இருக்கிற முதியோர்கள், குடும்பங்களை கவனிக்காத கணவன் மனைவி, இவங்களுக்காக மத கலவரங்களை உண்டு பண்ணும் சக்திகள் அழிக்கப்படணும். சமாதானத்தின் ஆவியானவர் ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். குடும்பமாக பெயர் கூட தந்திருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த பெயரை வாசிக்கிறேன், நீங்கள் அவங்க வீட்டில் தனி ஜபங்களில் ஜெபிங்க. திவ்யா, ஸ்ரீநாத், பத்மா, ரமேஷ், வசந்தி, ஜேம்ஸ், ஜெனிஃபர், டோனி, ரிச்சர்ட், சுடலையாண்டி, சங்கரி, ஸ்டீவன், ஜெபிஷா, உதயலட்சுமி, கழுகுமார், மாலா, ஜான், அருணாதேவி, மாரியப்பன், லிடியா, ஜெரி, பிரின்ஸ், மோனிஷா, சாமுவேல், ராஜமணி, லிசி, சோபியா, ஜான், கணேசன், அருள்ராணி, சாம்சன், பெனியா, சாம்ராஜ், பிரீத்தி, மெர்சி, ஜபஸ், சுமிதா, சந்துரு, ஜெசிகா, ஜெனிஸ், ஜெனிட்டா, சில்வஸ்டர். இவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அவங்க பேரை ஏன் வாசிக்கிறேன்னா வீட்டில் ஜெபிங்க. ப்ளஸ் ஏஞ்சல், தனசேகர், கார்பின், சாம்வேல், கரோலின், எம்லின், விஜி, சாம்ராஜ், வசந்தி, ஞானசூர்யா, இவங்களுக்காக குழந்தைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். திருமணத்துக்காக பெயர் தந்திருக்காங்க. தங்கப்பாண்டி, சுப்புராஜ், செல்வம், ராஜா, மணிகண்டன், அபியா, முத்துராஜ், முருகன், கார்த்தி, அல்போன்ஸ், இசைக்கு பாண்டியன், பியூலா, எப்சிகா, கலைச்செல்வி, கார்த்திகா, சுரேஷ், அது தம்பி ஞானராஜ். இவங்க பேரெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கிறோம். திருமணத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் ஜெபிக்கிறதுக்கு நீங்களும் ஜெபிச்சுக்கங்க. அது மாதிரி குடிப்பழக்கத்தில் அதிகமாக குடும்பங்களில் ரொம்ப போராடி இருக்க ராமர், பேச்சிமுத்து, சாமி, நம்ம ஊரில் உள்ள பிள்ளைங்க இவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பங்களை நிம்மதி இல்லாமல் இருக்குது. அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் சமாதானமாக இல்லாமல் இருக்குது. இவங்களுக்காக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. வியாதியஸ்தர்கள் பேர் எழுதலை, இவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க. இந்த நேரத்திலும் நம்முடைய ஊழியத்துக்காகவும் ஐயாவோட உடல்நிலைக்காகவும் அனைவரும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊழியர்களுக்காகவும் அண்ணனோட உடல்நிலைக்காகவும் ஜோம் பண்ணுவோம். கடவுளே, இந்த நாளில் கூடப்பா, இந்த 4வது மாதம் சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக தேவனாகிய கருத்துகளுக்காக நன்றி ராஜா. விசேஷமாக அருமையான சகோதரிக்காக அவர் செய்து வருகிற ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறதா. இன்னும் ஒரு கிருபை அனுப்புங்கப்பா, இன்னும் ஒரு கிருபை அனுப்புங்கப்பா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவரை, உன்னுடைய பலவிடத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளக்கும் என்று சொன்ன தகப்பனே அப்பா, இன்னும் அருமையான எங்கள் சகோதரருக்கும் சகோதரிக்கும் விசேஷித்த கிருபை அப்பா. ஆண்டவரே, உங்க வல்லமை நான் நிரப்பியாண்டவர் எந்த சத்துரு மேற்கொள்ள முடியாதபடி நீ பாதுகாத்துக் கொள்கிறாங்க ராஜா. விசேஷமாக ராஜா இடத்திலே நடத்துகிற எல்லா கூட்டங்களுக்காகப்பா, வந்து செபிக்கிற எல்லா காரியங்களுக்காகப்பா சொன்னாங்கப்பா. பல பிள்ளைகளுக்காக செபித்துக் கொண்டே இருக்கிறாங்கப்பா, பல குடும்பங்களுக்காக செபித்துக் கொண்டே இருக்காங்கப்பா. பல பாரத்தோடு வருகிற பிள்ளைகளுக்காக நீ இந்த இடத்திலே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை சுபிக்க வைத்திருக்கிறீர்கள். இன்னும் அந்த அக்கினி மதில் ஊழியம் வளர்ந்து பெருகுவதாக எல்லா தடைகளும் மாற வேண்டும் என்று செபிக்கிறேன். விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான அந்தகார பிடிகளின் கட்டுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் செபிக்கிறோம். இன்னும் எங்கள் அண்ணனுக்கு நல்ல சுகமளிப்பீராக, என்னுடைய அக்காவுக்கு நல்ல சுகமளிப்பீராக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. கேள்விகளை சந்தியும் பரிசுத்தமுள்ள கருத்தில் அவளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவருடைய ஜபத்தை கேட்கிறவரே மாசமான யாரும் இடத்தில் வருவார்கள் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்த ஐயாவுக்கு கொடுத்த தரிசனத்தின்படியும் இந்த இடத்துல நீங்க என்னென்ன வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறீங்களோ அதை நான்
பதில் தருவேன் என்று சொன்ன தரிசனத்தின்படியும் இந்த நாளில் நாம் செய்திருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் தந்துவிட்டார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் சாட்சி பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்லவும் அற்புதம் செய்ய போறாரு. நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஒரு கை தட்டி அவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு பாட்டு கொடுக்கணும். சாட்சி வேலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான கிறிவதர் ஊழியத்தை நடத்துகிறார்கள். சகோதர சகோதரி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக இந்த நாளிலே சுயவிடுதல் வந்திருக்கிற அருமையான சகோதரியை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. வந்திருக்கிற உங்களுக்கு ஒருவரையும் இடத்துல ஜெப நடத்தின சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரன் வந்திருக்கிற நல்ல ஒரு இசையமைப்பாளர் வந்திருக்கிறார். அவரே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அருமையான ஜெபா சகோதரன் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பாடம், இயேசு நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேசு நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேசு சொல்ல சொல்ல காதோரமா இப்ப வந்து கேட்டுதான் வந்தோம். எல்லாரும் கரங்கட்டி பாரு. ஆமென் 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 ஆமென். Yes,
தெளிந்து போது அந்த கர்த்தரை நீ பாடு. மனம் கலங்கி கதறிய போது கரம் பிடித்த கர்த்தரை பாடு. ஓ இயேசு சொன்ன சொல்லு காடு இப்போ வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காடு இப்போ வந்து கேட்குதம்மா. இயேசு நம்பித்தான் உறவிருக்கு. பாடல் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தின அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பல இடத்துலேருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இயேசுவின் நாமத்தில் 2 அமுதா மகா இன்னைக்கு வெட்டப்பிள்ளை அவனுக்கு பிறந்துச்சு. ஆண்டோடைய கிருபையினால அதையும் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிற யாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சாட்சி வேலை சாட்சி சொல்கிறவங்க வரலாம், வந்து சாட்சி சொல்லுங்க. ஆண்டவர் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மலையாள வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை நம்ம அனைவரோடு கூட இருப்பதற்காக சொல்கிறோம். இந்த 38வது சோத்திர கூறுகையில் ஐயாவுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் உண்மையே 32 வருஷமாக தெரியும். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வந்து அவர்களுக்கு ஜெபித்து ஆவியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. கர்த்தர் சொல்லுகிறத சொல்லுவாங்க. கர்த்தர் செய்து விட்டார், ஆண்டவர் தந்து விட்டார், அவங்களை ஆசீர்வதித்து விட்டார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மருத்துவராக இருந்தாங்க. உண்மையே காலில் ஒரு பிளவுனாலும் உடனே மருந்து சீட்டு கூட எழுதுவாங்க. எழுதி கொடுத்து வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் இந்த நாட்களிலே ஊழியத்தின் பாதையிலே 38 வருஷம் ஊழியத்தின் பாதையில் நடத்துனதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாக ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை. பவுல் எப்படி அழைக்கப்பட்டானோ அவன் அழைக்கப்படும் போதே அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை மட்டும் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு கற்பிப்பேன், அறிவிப்பேன். அப்படி கற்பித்த பிறகுதான் அந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் உபத்திர பாதையிலே எங்களுடைய குடும்பம்லாம் எங்கள் வீட்டில் இருந்தது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் சாமி விடுவாங்க. என்ன சாமினா இந்த அருவாச்சா சொல்ல மாட்ட சாமி, உங்களுக்கு கொலைச்சாயிரம் அதெல்லாம் கிடையாது.
கொல்லமாட சாமி ஆடிட்டு இருக்க வீட்டில் ஒரு ரெசிபின் பாத்திரம் இருக்கிறத அறிந்து பார்த்து ஆவில கண்டுபிடித்த ஒரே ஒரு தாசன்னா ஐயா தான். ஆனவரே இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஆமென் ஆமென் என்று சொல்லுகிற வார்த்தையை கனப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் கூட நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஜெபித்துட்டே வரும்போது ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, உண்மையே ஒரு மக்காச்சோளம் எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒவ்வொரு அந்த மக்காச்சோளத்துக்குள்ள சைட்லையும் ஒவ்வொரு இது இருக்கும், அந்த கதிர். உண்மையே அவர்கள் யாருமே குடும்பத்துக்காக ஜெபித்து ஒரு காரியத்தை நட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தினுடைய கதிர்கள்ல பிள்ளை செல்வத்துக்குள்ள அந்த நிறைவான ஆசீர்வாதத்தின் பலனை கர்த்தர் இந்த 38வது வருஷத்துல கூட ஆண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, உண்மையே எனக்கு திருமணமான 6/9/95 வருஷம் சாயங்கால வரையில 128 சங்கீதத்தை சொல்லி ஆசீர்வதித்தாங்க. அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு எனக்கு இன்னைக்கு இருக்கு. மகன் கொடுத்துருக்காப்புல, மகளுக்கு ஒரு பிள்ளை 2 வருஷமா இல்லைன்னு சொல்லி ஏற்றம் ஜெபிச்சுட்டு போனேன், கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு போனேன், தந்துட்டாருன்னு சொல்லி ஜெபித்தாங்க. அதே மாதிரி என் மகன் பிஇ முடிச்சுட்டு இப்போ லா படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கோபம் இருக்குது, கண்ணாடி போட்டிருப்பான், கோபம் குறையுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஐயா வந்து இந்த நீதிமொழியின் புத்தகம் 13 அதிகாரம் வாசிக்க சொன்னாப்புல, வாசிக்கும் போது எரிச்சலா இருக்க எரிச்சல் கொஞ்சம் குறையுதுன்னாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட படிப்படியாக தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய நன்மையும் ஊழியத்தின் பாதையிலே கனப்படுத்தி ஆண்டவர் வழிநடத்துகிற இந்த கூடுகையையும் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை நான் கண்ணோக்கி பார்த்திருக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தின் காரியத்திலே இந்த சோத்திர கூட்டத்தில் கூட கர்த்தர் எனக்கு இந்த சாட்சி செல்வதற்கு ஒரு கிருபை வரட்டுன்றதுக்காக நன்றி செலுத்துறேன். சிங்கக்குட்டிகள் கூட சாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் திருளுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது. அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை இந்த ஊழியக்காரருக்கும் ஊழியக்காரருடைய குடும்பத்துக்கும் நிச்சயமாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுங்கிற வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இவர்களுடைய குடும்பத்திலும் சந்ததியிலும் அந்த மக்களுக்குள்ள கதிர்கள் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு இது இருக்கும். அந்த கிளர்ச்சியான அந்த சந்ததிக்கு உட்பட்ட ஆசீர்வாதத்தின் நன்மைகள் இந்த குடும்பத்தின் ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும், நிறைவாக இருக்கட்டும். அடியந்த வாழ்க்கையில் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தம்பி வந்து கரவடையில் வந்து உபதேசியராக இருக்காங்க. அவங்களுடைய நாமத்துக்கு மேலே அவங்க குடும்பத்தையும் அவங்களோட ஆசீர்வதிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். முத இந்துல இருக்கும்போது நான் சாமியார் குடும்பத்துல இருந்து வந்தது தான். எங்கள் தாத்தா எல்லாருமே சாமியார் குடும்பம் தான். அப்போ முத இந்துல இருக்கும்போதே நான் செல்வம் பாஸ்டர் வீட்டுக்கு தான் ஜெபத்துக்கு தான் அவங்க வீட்டுக்கு தான் வருவேன். ரொம்ப சோர்வாக வருவேன். ஆனால் அவங்க ஜெபம் பண்ணி விட்டா எனக்கு ஒரு ஆண்டவர் புது பலனை கொடுத்துருக்காரு. அப்புறம் கடலாம் வச்சுருந்தோம், நிறைய எல்லாம் வர்றது மாதிரி இருந்தது, எல்லாமே போயிட்டு அதோட மட்டும் இல்லை, வீட்டுக்காரருக்கு இறந்து 7 வருஷமா 5 மாசமா ஆகுது. பிள்ளைங்க 2 பையன், பொம்பளை பிள்ளை கிடையாது, 2 பையன். 2 பையனும் 2 விதம் தான் வந்திருக்கான். மருமகளும் அப்படிதான். பெரிய பையனுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அவன் கொஞ்சம் தண்ணி அடிக்கான். ஓவரா தண்ணி அடிச்சோன்னா அவன் என்ன பண்ணுதானே தெரிய மாட்டேங்குது. எல்லாரையும் திட்டவும் யாருனாலும் பேசவும் இருக்கான். அப்புறம் மருமகளும் அடிக்கடி ஓடி போயிருந்தான், 2 பிள்ளைகளை விட்டுட்டு. அப்புறம் அந்த சின்னவனும் வேலைக்கு போகாமல் வைக்காம இருந்தான். ஓரளவுக்கு 2 பேரும் திரும்பி வந்தாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள போராட்டமா இருக்கு. அதுக்காண்டி ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த புது பல கிருபையினாலதான் நான் வேலைக்கு போறேன். நான் என் பிள்ளைகள கையை எதிர்பார்க்கல. வேலைக்கு போய் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வீடு சொந்த வீடெல்லாம் இருக்கு. இப்பவே எழுதி கொடுத்தா வம்பா போயிருமேன், வம்பா ஆக்கிடுவான்னு கொடுக்கல. இப்பவே எழுதித்தான்னு சொல்லி நேற்று கூட பெரியவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த புது பலத்துலதான் நான் நடமாடிட்டு இருக்கேன். 2 பிள்ளைகளும் பெரிய சின்னவன் வந்து நகைய போற முடிக்கிட்டான், பணத்தை போற முடிக்கிட்டான். நான் வேலைக்கு போறத பூரா அவன் முடிக்கிட்டான். அப்பவும் ஆண்டவர் மட்டும் போதும்தான். பணம் என்ன பெரிய சொத்து, ஆண்டவர் மட்டும் போதுங்கிறதுனால ஆண்டவர் எனக்கு தினம் புது பலன் தந்திருக்காரு. மன தைரியத்துல நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த செல்வம் பாஸ்டர் வீட்டில் வாரத்துக்கு 3 நாள் நாங்கள் வந்து எல்லாரும் வந்து கூடி ஜெபம் பண்ணுவோம். வந்துட்டு போனால் ஒரு ஆறுதல் இருக்கும். இங்கே ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைச்சிருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என் குடும்பத்தையும் உயர்த்தி வச்சிருக்காரு. ஆனால் இன்னும் என் பிள்ளைகள் தேடி வரல. ஆண்டவரை தேடி என் பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வரணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. பெரியவன் பேர் எசக்கிராஜ், அவன் வீட்டுக்காரி பேர் வந்து ஜோதி, சின்னவன் பேர் வடிவேலு,
அவங்க வீட்டுக்காரி பேர் வந்து பிரியா. ஆண்டவரை தேடி அவங்க வரணும், அவங்க பிள்ளைங்களும் ஆண்டவரை தேடி வரணும். ஆனால் ஆண்டவர் படத்துல தான் நான் நடமாடிட்டு இருக்கேன். ஆண்டவர் கொடுத்த புது படத்துல தான் மனதைரியமா நான் இருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம். ஆமே. இந்த சகோதரி பேர் விஜி. அவளுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கங்க. அவளுடைய 2 பையன்களும் ஒரு பையன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கான். வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்காங்க. 2 பிள்ளைங்க இருக்குது. இவ்வளோ படுத்துறாங்க அம்மாவை. அதனால் அவளுக்காக குடும்பத்துக்காக ஜோம் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் ஆண்டவர் நன்மையை செய்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறான். அவளுக்காக நீங்கள் உங்களுடைய ஜபங்களில் நினச்சிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் என்னையும் ஜீவனோட சாட்சியாக கத்திரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் கடந்த 3 மாதமாக தான் ஐயா தெரியும். நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு போயிருந்தோம். வாரத்தில் ஒரு நாள் வந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு போவோம். போன மாதம் முந்தின மாதம் உபவாச ஜபத்துக்கு வந்துட்டு போனோம். எவ்வளோ குடும்பத்தில் போராட்டங்கள், மரண போராட்டங்கள். வீட்டில் இருக்க முடியாத, வேலைக்கு போனால் பிரச்சனை, பிரயாணத்தில் பிரச்சனை. என்னுடைய மகன் அடிக்கடி வாகனத்தில் போகும்போது கீழே விழுந்து கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். கடந்த வரும்போது அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடந்துவிட்டது. ஆனாலும் கூட என் தேவன் ஜீவன் சுகம் பலனை கர்த்தர் கொடுத்த இந்த நாட்களில் கூட மறுபடியும் சமூகத்தில் வந்து நன்றி செலுத்தக்கூடியதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஐயாருடைய ஜெபம் நாங்கள் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு போன பிறகு என் குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பெரிய சமாதானம், ஒரு நிம்மதி. வீட்டுக்குள்ளே போய் இருக்கும்பொழுது இப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு மன அமைதியை கர்த்தர் கொடுத்துருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாட்கள் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்கணும். சொந்த வீட்டை கற்று கொடுக்க முடியாத, வேலை வாய்ப்புகளை கற்று கொடுக்க முடியாத எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதத்தில் நாங்கள் ஜீவனோட சாட்சியோடு கூட இடத்துல வந்து கற்று எங்கள் குடும்பமாக நிறுத்தும்படியாக எல்லாரும் ஜெபிக்க முடியும். சொல்லி சாட்சி முடியாது கத்தமாக ஆசீர்வதிப்பாங்க. ஆமே. இவங்க வந்து இப்போ பேரழியத்தில் ஞானராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காக கல்யாணத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க. இந்த சகோதரியும் அவங்களுக்குள்ள நல்லா விசுவாசமாக இருக்காங்க. அவங்களோட பிள்ளைகளே 2 பையங்க. இந்த பையங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் ஜபத்தில் ஞானராஜுக்கு திருமணத்துக்காக உங்கள் தனி ஜபத்தில் நினச்சிக்கோங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். அடுத்தால சாட்சியாக செய்வாங்க, சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஏசப்பா எனக்கு நல்ல பலன் தந்தாங்க, நல்ல உணவு தந்தாங்க, உடை தந்தாங்க, அழகான ஒரு வீடு தந்தாங்க, மாவை ஆசீர்வதித்தாங்க, வாய்ந்து போன மக்களை ஆசீர்வதித்தாங்க, எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாங்க. நானும் ஆண்டவரை தேடினேன். எனக்கு ஒரு குறையுமே இல்லை. என் பிள்ளைகளும் என்னே மாதிரி ஆண்டவரை தேடணும். பரிசுத்தரே, படைத்தவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எங்களை ஆளாக்கிற தெய்வமே, எங்களை வாழ வைத்த தெய்வமே, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீங்கள் ஆப்பா. தீமையிலையும் ஒரு நன்மையாக நடத்துவீங்க, துன்பத்திலையும் ஒரு இன்பமாக நடத்துவீங்க. ஒரு ஆபத்திலிருந்து, ஒரு கண்ணீரிலிருந்து, ஒரு கவலையிலிருந்து, ஒரு வேதனையிலிருந்து, ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா. எங்களை இரவும் பாதுகாத்து பகலும் பாதுகாத்து வழி நடத்தி வர ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. ஆண்டவர் நன்றி. இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஜெபிக்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம். புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஈவினிங்கில் ஜெபிக்கிறோம். பெண்களாக கூடி இவங்கெல்லாம் இந்து குடும்பத்துலேருந்து வந்தவங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்னா அவங்க மகன் வந்து காணாமல் போயிட்டான், சின்ன மகன். அதனால ஆண்டவரை தேடி அதனால் வந்தாங்க. உடனே அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சுது. அவனை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு திரும்பவும் வீட்டுக்கு வர முடியலை. எனக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை. அதனால் அவங்களுக்காக, அவங்க குடும்பத்துக்காக தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் அதிசயம் செய்வார். வேறு யாரும் சாட்சி சொல்ல போறீங்களாமா? கடந்த வருஷத்தில் எனக்கு மகளுக்கு கல்யாணம் இருந்து நவம்பர் 7 கல்யாணம் பண்ணி போய் செய்தார். அதுவும் சின்னமே எங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண கூட்டு வச்சோம். அவனுக்கு கூட போன மாதம் பெண் குழந்தை ஆம்பளை பையன் 1 மாதம் வந்து பிறகு தெய்வம் உதவி செய்தார். இவங்களுடைய மகளுக்கு கூட தெய்வம் போன வருஷத்தில் 2 குழந்தைகளுக்கு தெய்வம் கொடுத்தாரு. வீட்டுக்கு ஒன்று, 2வது 2 பெண் குழந்தை தெய்வம் கொடுத்தாரு. இது மட்டும் ஆசீர்வாதத்தையும் கூட கூட செலுத்துகிறோம். நாங்கள் எனக்கு கல்யாணத்தினால ஐயோட சிவங்க வருவேன். எவ்வளவோ ஆசீர்வாதம் கொடுத்தாரு. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளோ இருந்தாலும் என் பிள்ளைங்க தேவை பாதுகாத்தாரு. ஒரு பிள்ளைங்க ஒன்று விடுமுறை வாக்குத்தான் தந்தால் அதையும் நிறைவேற்றி வருகிறார்கள். கொடாபடி சொல்கிறோம். நானும் என் வீட்டில் தான் கத்தரை சிரிப்பும் இம்மட்டும் எவ்வளோ தெய்வம் ஆசீர்வாதம் கொடாபடி சொல்கிறோம். இன்றைக்கு வந்து கூட சாட்சியில் தெய்வம் உதவி செய்து அதான் கொடாபடி சொல்கிறோம். தெய்வத்தாவே சசியம் ஆசீர்வதிக்கிறாங்க.
வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுக்கு அவங்க இப்போ கடந்த நாளில் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அப்போ தான் மகன் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வந்திருந்தாங்க. வந்து அவங்க நடந்தது. ஆண்டவர் ஒரு பெண் குழந்தை கொடுத்தாரு. இப்போ திரும்பமாக ரெட்டை குழந்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி. அவர் கொடுத்தது ஆசீர்வாதம் தான், அதில் நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சீக்கிரமே வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதமே தருவார். விசுவாசி அவர் தானே எல்லாம் தந்திருக்கிறாரு. நிச்சயமாக அவர் நன்மையாக நடத்துவார். ஆண்டவர் நன்றி. கர்த்தர் சோதரம் காரில் பொண்ணு வச்சு நிலம ஆடினதுக்கு கர்த்தர் சோதரம் கொண்டாடப்படி நன்றி. கொடுத்தாப்புல அதை பணம் போட்டு கொடுத்து இது பண்ணேன். கொடுக்கும்போது இந்த மாதிரி வெடிகள் வேலை செய்ய நல்லா இருக்கு. கர்த்தர் போடாதபடி நன்றி. காரில் வந்து காரை எடுத்துட்டாங்க. ஆனால் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து ஜோம் பண்ணாங்க. சேர்க்கிறேன். நல்லா இருக்கு. கர்த்தருடைய நம்ம தமிழ் வந்து ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ணன் வந்து கருப்படை நேற்று தான் அதுதான் முதல் வசனத்தை செய்தி கொடுக்க போயிருந்தேன். தம்பி வந்து ஆண்டவர் கிருபையால் இந்த காலில் வந்து காலை எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால் அவங்க போட்டு சாட்சியாக நினைச்சிருக்காங்க. குடும்பமாக ஆண்டவர் தேடுறாங்க. அதெல்லாம் பெரிய அற்புதம். கருப்படையில் பயங்கர எதிர்ப்பு மத்தியில் அவங்க வந்து அவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கிட்டுருக்கா. நேற்று போயிருந்தேன். நிறைய புது புது பிள்ளைங்களும் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த இடத்துல அவங்களுடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தார். அங்கே வந்து 2 கோதுமை மணி விழுந்திருக்கு. ஒரு ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களும் இந்திலிருந்து வந்தவங்க தான். அவங்க வந்து தன்னுடைய சர்ச்சு கட்டுறது தடையாயிடுச்சு. அதனால் தன்னுடைய வீட்டில் திறந்து கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அந்த வீட்டில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆர்வமாக. அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க, அந்த ஐயாவும் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்க இன்னும் ஆண்டவர் அறியாமல் தான் இருக்காங்க. அந்த இடத்துல மகிமையாக ஆண்டவர் ஒரு ஊழியத்தை நடத்திட்டு இருக்காரு. தம்பி தான் அங்கே உதவிசேராக இருக்காங்க. இன்னும் அநேக பேர் ஆண்டவர் சேர்க்கணும். அங்கே ஒரு ஆலயம் கட்டப்படணும். அதுக்கு தடையெல்லாம் நீக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அது நமக்கு நல்லா தெரியல. விசுவாசத்தோடு சொன்னீங்க ராஜகுமார். நீங்கள் வந்து விசுவாசத்தோடு சொன்னீங்க. ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் நல்லா கேட்பார். புதிதாக அந்த பிள்ளைங்க ஜெபத்தை ஆண்டவர் ரொம்ப விரும்பி கேட்பார். ஜெபிங்க, ஆண்டவர் அப்போ தான் செய்வார். ஒரு அருமையான உபதேசியார் உங்களுக்கு கற்றுருக்காங்க. ஆர்வமுள்ள உபதேசியார். மக்களெல்லாம் அங்கே நல்லா ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை கொண்டு வருவாங்க. நம்ம ஜெபிப்போம். சரியா? பேசலாம். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அநேக ஆண்டுகளாக என்னுடைய அருமையான அண்ணன் எங்களோட சேர்ந்து 45 வருஷ காலமாக ஊழியத்தின் பாதைகளில் நாங்கள் கடந்து வந்திருந்தோம். ஒரு சில ஆண்டுகள் முன்பதாக நான் ஒரு உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ள வந்திருந்தேன். நான் வீடுதோறும் சில கிராமங்களில் வீடுதோறும் போய் சந்தித்து அநேகருக்காக நான் ஜெபித்து வருகிறேன். சில குடும்பங்களுக்காக, பிரச்சனைகளுக்காக, ரட்சிப்புக்காக. அவருடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லுவாங்க. ஆனால் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒரு நாளிலே ஒரு சகோதரி திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. குழந்தைகள் சொன்னாங்க. அப்போ நான் தற்செயலாக அந்த மாதம் உபவாச ஜெபத்தில் இங்கே வந்திருந்தேன். திடீரென்று நான் வந்தாலும் உடனே போக மாட்டேன். எல்லோரும் சாப்பிட்டு போனால் சரி, நான் அண்ணன்மாக உட்காந்து பேசி என் குடும்ப பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறேன். அப்போது கடைசியாக அந்த சகோதரி கடவுள் ஏசப்பா எனக்கு ஞாபகப்படுத்தலாம். அப்போ கடைசியாக அந்த சகோதரிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன், குழந்தை செல்வம் வேணும், பாடமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கடைசியான அந்த சகோதரிக்காக அருமையான சகோதரி ஜெபித்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஏன்னா குழந்தைய கொடுத்தார். அப்போது நான் கேட்டேன். 2வது எனக்கு ஒரு ஆசை, எந்த குழந்தைன்னு சொல்லி அவங்க கேட்டேன். சொன்னாங்க, பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லிட்டாங்க. நான் அந்த குடும்பத்தை போய் சொல்லலை. நான் அந்த குடும்பத்துக்கு போகும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். குடும்பத்துக்கெல்லாம் போய் ஏன்னா சொன்னால் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா சொன்ன வாக்கை நிறைவேற்றுவார். போல அருமையான ஐயா சொன்ன வாக்கை நான் மனசை வச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த குடும்பத்திலே பாருங்கள், அந்த மகளுக்கு ஏற்ற நாட்களிலே கருவுற்று 10 மாதம் கழித்து ஆண்டவர் அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையை தான் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் மறு மாதம் போனேன். இந்த வீட்டில் என்ன குழந்தை பிறந்தமாக்கேன். அப்போ சொன்னாங்க, பெண் குழந்தை பிறந்தேன்னு சொன்னாங்க. நான் அப்போது சொல்லவே இல்லை. அந்த காரியத்தை சொல்லக்கூட மனசை வச்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஆண்டவர் என்ன சொன்னார், நான் சொல்லலான்னு சொன்னார். அதை ஜெபித்து முடித்தோடு சொன்னேன், உங்களுக்காக ஒரு சகோதரத்தில் சேர்ந்து ஜெபித்த வேலையிலே கர்த்தர் திட்டமும் தெளியுமா உங்களுக்கு நேசித்து
ஒரு குழந்தையை கொடுத்து வேண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் குடும்பத்தில் நிறைவேற்றி உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு நல்ல குழந்தை தந்துக்கிறான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையிலே அருமையான சபர் தான். நான் போய் கவனிடுவேன். இங்கே வந்து நான் உட்கார்ந்து இருப்பேன், கொஞ்சம் நேராகத்தான் கிளம்புவேன். போனாலும் என்னை குடும்பத்துக்காக சுரண்டியில் சில காரியத்துக்காக செபிக்க சொல்வேன். நான் உண்மையிலே தேவனாகிய கர்த்தர் அவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்து நிறைய நாள் சில மாதங்கள் வரவில்லை. ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்த வேளையிலே ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. ஆனால் நான் உடனே முடிஞ்சு ஒரு மாதம் வரும்போது அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இப்பொழுது பாருங்கள், நல்ல பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து கர்த்தருக்கு ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. குடும்பத்தை அருமையான அக்காவை நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் கருவந்தாவிலே ஒரு வீட்டு ஜெபம் நடத்தி வருகிறேன். அப்போ அண்ணனையும் அக்காவை அழைத்து அருமையான தம்பி ஜபா தம்பியும் வந்துருந்தாங்க. உண்மையிலே அந்த குடும்பத்தில் வந்து பேசினாங்க. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டேன், வருவீங்களான்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, மீண்டும் வருவது சொன்னாங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் சுத்தமான ஒரு மாதம் இடத்துல வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுக்க வருவார்கள். ஹல்லேலூயா. அருமையானவருடைய கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. தேவனை நம்பி இடத்திலே வருகிற வேளையிலே எனக்கு உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்து அவர் நாமத்தை மேம்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடியேன் இந்த இடத்துல சாட்சியாக இருந்தே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த அக்னிமதில் ஊழியத்தில் எப்படி வந்தேன்னா, ஒரு வாகனம் வச்சுருக்கேன். அந்த வாகனத்தை எடுத்து ஐயாவுக்கு ஆஃபர் போவேன். எங்கேயாவது போடணும்னா அப்படி தான் நாங்கள் பழக்கம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் இனி ஒரு ஊழியக்காரனாக நிறுத்திருக்காரு. எல்லாம் அம்மாவோட ஜெபம், ஐயாவோட ஜெபம் எல்லாமே தாங்கி எங்களை வழி நடத்திருக்கு. அதுமாதிரி பிள்ளைங்களே நல்லா பாட வைக்கிறதுக்கு நல்ல ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு. பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாத கூடிய பாதையில் அநேக பரிசுத்த வாழ்வில் சொந்தமாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. எஸ்தரக்கா அண்ணன் எல்லாரும் ஆண்டவர் சொந்தமாக தந்திருக்காரு. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வேணும்னு ஒரு வாஞ்ச மனசுக்கு வந்தது. நாங்கள் ஜெபக்குழுவாக ஜெபிப்போம். நைட்டு 3 மணிலேருந்து காலை 4 வரை ஜெபிப்போம். ஐயாவுக்காகவும் ஜெபிச்சிருக்கோம். நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் நடத்திருக்காரு. போன வருஷம்லாம் ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க ஐயா. அவங்க எங்களுக்காக ஜெபிச்சாங்க, நாங்கள் உயிர்ப்பிச்சிருக்கோம். ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போதும் ஐயா ஒன்றும் ஆண்டவரும் பயன்படுத்துவார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர்களுக்கு இந்த சாட்சியாக இந்த கீழப்போர் பகுதியில் ஆண்டவர் எடுப்பார். இந்த கீழப்போர் பகுதியில் ஒரு கிதியோனை கூட சிறு கூட்டமாக நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பேசுறதுக்கு வராது, பாடலாக வராது. ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு நாளாக என்னை பயன்படுத்திட்டு வராரு. இந்த புனித வெளியில் பார்த்தீங்கன்னா 2 சர்ச்சில் மெசேஜ் கொடுக்க வச்சார். 1வது வார்த்தை நம்ம குலசேகரப்படம் சர்ச்சு பார்த்துக்கோங்க. 1வது வார்த்தை குலசேகரப்படம் சர்ச்சில் வார்த்தை கொடுத்தேன். 4வது வார்த்தை பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் அவ்வளோ போட்டி இருக்கும், யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஐயர்வாட ஃபோன் போட்டு என்னை கேட்டாங்க. ஐயர்வான்னு சொல்லி உபதேசார் ஃபோன் போட்டு என்னை கேட்டாங்க. ஆண்டவரோட வார்த்தை வந்துச்சுன்னா நான் தட்டவே மாட்டேன். நீங்களும் அதை போய் தான் ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு அழைப்பு இருந்ததுன்னா அதை நீங்கள் உதாசீனப்படுத்துறாங்க. அது மூலமாக பெரிய ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். 1வது சர்ச்சிலே போய் மெசேஜ் கொடுத்துட்டு அதே மாதிரி 4வது வார்த்தையும் எங்கள் சர்ச்சைக்கு கொடுக்க வந்தேன். 2 இடத்துலையும் ஏசப்பா நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொன்னேன். அம்மாட்டையும் சொன்னேன், ஜெபிச்சுக்கோங்க அம்மான்னு சொன்னேன். ஆண்டவர் அருமையாக 2 பக்கத்துலேயும் எனக்கு நான் எப்படிலாம் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினாரோ, ஆவியானவர் எப்படிலாம் உணர்த்தி பேச வச்சாரோ அதுமாதிரி அருமையாக பேச வச்சார். என்னைய குடும்பத்தையும் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்கள் எனக்கு செய்வார். அக்னிமதில் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். 2 பிள்ளைகள் நல்லா பாடுவாங்க. இவ்வளோ பாட்டு பிடிச்சி நம்ம திருநெல்வேலி டைசிஸில் போய் 2வது ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் ஐயாவோட ஜப்பம் தான், நல்லா பாட்டு பிடிப்பான். 2 பேருமே கொயரில் இருக்கிறாங்க. இவன் 5th முடிச்சு 6th போகிறான், இவன் 8th முடிச்சு 9th போகிறான். ஆண்டவர் இவங்களும் நல்லா கல்வியே கொடுத்துருக்கிறாரு. நல்லா ஆண்டவர் படித்து பாட்டு பாடலையும் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் சில கிருபை தான். எங்களே சாட்சியாக நிறுத்திருக்காரு. எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டியவங்களை ஆண்டவர் சமூகத்தில் வந்தவுடனே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக அவர் உயர்த்தி நடத்துகிறார். எப்படி ஒரு தாவீதை ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை அவர் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த நாட்டுக்கே ராஜாவை உயர்த்தினார்ல. ஒன்றும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படியணும், அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஐயா சொல்லுவாங்க, எப்போ நீ ஒப்பு கொடுத்துட்டு
ஆண்டவர் சொன்னதுல ஒப்பு கொடுத்தா அவர் வச்சிருக்க திட்டம் பெருசு. மனிதர் வந்து நம்மள ஒரு லிமிட்டாக தான் வச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் வைக்கிற திட்டம் மிக பெரியதாக இருக்கும். பெரியவைகளை காண்பேன்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்க. எப்பவும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறார். இன்னும் நாங்கள் குடும்பமாக வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதான் எங்களோட ஆசை. குடும்பமாக வந்து நாங்கள் ஊழியம் பண்ணணும். இது எங்களுடைய ஆசை. ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆண்டவருக்கு நன்றி. தம்பி குடும்பமாக நல்ல வந்து கல்வியில படிக்க செய்திருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி. அவங்க எங்களுக்கு அவங்க வாழ்க்கை வயசுல ஆண்டவர் ரொம்ப தேட்டதுனால நிச்சயமா அவங்க பிள்ளைகளையும் அவங்க குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பதெல்லாம் ஊழிய வாழ்ந்து விடுறவங்களுக்கு நம்ம அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்குவோம். ஆண்டவருக்கு நன்றி. இது நல்ல நிறைய ஊழியக்காரர்களை கொடுத்துருக்காரு. பின்னால் தம்பி ஒரு உதேசியா தம்பி, அப்புறம் அந்த அம்மா வந்து வடைஞ்சார் ஊழியம் பண்ணுறாங்க. வரீங்களா? ஒரு சில சாட்சியங்கள வாங்க. கர்த்தரை நாம் மையப்படுவதாக வட இந்தியாவில் ஊழியம் செய்துட்டு இருக்கோம். உண்மையில ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இப்போ இங்கே வர்றப்போ அப்படி தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பிள்ளைங்க 2 குட்டி பிள்ளைகளாக இருக்கிறப்போ அடிக்கடி அப்போ வீட்டுக்கு வருவாங்க அம்மா சுமத்துறதுக்கு. ஏதாவது பிரச்சனை கஷ்டத்தில் போராட்டத்தில் இருக்கிற சமயத்தில் கரெக்டாக வந்து ஜோம்னிட்டு அந்த அந்த இதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லும்போது உண்மையிலே அப்போ நாங்கள் குட்டி பிள்ளைகளாக இருக்கிறப்போ நிறையா ஆசீர்வாதங்கள் விடுதலை ஆண்டவர் வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இந்த மாதத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரு. என்னுடைய பிள்ளைகள் வந்து தூரம் எங்களை விட்டு பிரிஞ்சே அதிக வருஷமாக இருந்ததுனால ஆண்டவருக்குள்ள அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி மற்ற காரியங்களும் ஒரு சோர்வுக்குள்ள நாங்கள் மனசு உடைஞ்சு போயிருந்தோம். கர்த்தர் நாளில் அவங்கள திரும்ப கட்டி குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தில் இன்னும் எங்களை விட வல்லமையாக ஆண்டவர் வந்து பிள்ளைகளை பயன்படுத்தணும். அதுக்காக கவனிக்கோங்க. ஊழியத்தின் பாதையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி கண்டினியூ பண்ணவா வேண்டாமா முடியலை அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஒரு நாள் குடும்பமாக 2 பிள்ளைகளோட குட்டியாக இருந்தாங்க. 1 வயசு 2 வயசு பிள்ளைகள். இன்னைக்கு 22 23 வயசு ஆகுது பிள்ளைகளுக்கு. வந்து ஜோமனுக்காக வந்திருந்தோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இருந்திருக்கோம். அன்னை மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைகள் நாங்கள் அப்படி பலப்பட்டு இல்லை நம்ம திரும்ப ஊழியத்தை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இன்னைக்கு வர எத்தனையோ பாடுகள் எத்தனையோ காரியங்கள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வர ஊழியத்தை நிலைச்சி நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காங்க. அந்த சோர்ந்து போன நேரத்தில் பலப்படுத்துறதுக்கு அன்னை மூலமாக ஆண்டவர் வந்து பேசுறது மூலமாக இன்னைக்கு வர கர்த்தர் நிற்கிறதுக்கு பலம் கொடுத்துருக்கார். அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். வட இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் 23 வருஷம் அதோடைய பணியை செய்யறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒரு ஆதிவாசி மக்கள் அவங்க வந்து ஆவி வணக்கம் உடையவங்க. இந்த கோந்து மக்கள் அவங்க வந்து குடி லாங்குவேஜ் பேசுவாங்க. ஆவி வணக்கம் அந்த ஆவிகளை தான் முன்னோர்களுடைய ஆவி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. புதுசாக போய் அங்கே ஆரம்பித்தோம். ஆண்டவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு அதிகமான விசுவாசிகளை கொடுத்தார். அவருடைய கிருபை. இன்னைக்கு அந்த இடத்துல 25-30 சபைகள் இருக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷமாக கர்நாடகாவில் ஊழியம் செய்துட்ருக்கோம். கர்நாடக ஊழியம் அப்படின்னா விக்கிரக வணக்கம். நாங்கள் இருக்கிற பகுதி வந்து ஒரு விக்கிரக கோட்டை அந்த மாதிரி இருக்குது. விசேஷமாக கர்நாடகாலே ரொம்ப ஃபேமஸ் இந்த எல்லம்மா அப்படின்னு சொல்கிற ஒரு பெண் தெய்வம். அது வந்து விபச்சாரத்துக்கு பெயர் போன தெய்வம். மக்கள் வந்து பக்தி அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் தெய்வத்தை தேடி போகிற மக்களை பார்க்க முடியும். கால்நடையாக நடந்து போவாங்க. ஃபுல்லாக இது போட்டிருப்பாங்க. போகிற வழியிலலாம் சாப்பாடு கொடுக்குற கூட்டங்கள் இருக்கும். அது புண்ணியம் அப்படின்னு தெய்வத்தை தேடுறாங்க. ஆனால் அந்த சரியான உண்மையான தெய்வத்தை கண்டுகொள்ளக்கூடிய பாதைக்கு அவங்க வந்து எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிறத பார்க்க முடியும். அந்த
அந்த நான் சொன்ன அந்த பர்டிகுலர் தெய்வத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளை அப்படியே பெண் பிள்ளைகளை கொடுக்குற அதிகமாக இருக்காங்க. அது மூலமாக பிள்ளைகள் அதிகமாக விசாரத்துக்குள்ள தள்ளப்பட்டு அந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்குது. அந்த இடத்துல கர்த்தர் தான் தெய்வங்கிறத எல்லாரும் இந்த மொத்த கர்நாடகா மாநிலமே அறிந்து கொண்டு ஆண்டவரை மட்டுமே ஆராதிக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கணும். ஜெபம் பண்ணிக்கோங்க. எங்களுடைய குடும்பத்துக்காக இந்த பிள்ளை 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த செய்கிற ஊழியருக்கு. தேங்க்யூ. குவி லாங்குவேஜில் அது அந்த நான் படிக்க ஒரு ஸ்டான்ஸாக படிக்கேன். அதில் வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது, எழுத்து கிடையாது. நம்ம தமிழில் எழுதுறது எழுத்து கிடையாது. குவி ஒரிசாவில் ராயகடா டிஸ்ட்ரிக்ட். இதில் 30 சபைகளில் 3000 விசுவாசிகளை கர்த்தர். இந்த ஜீவன் நிரந்தரமானதல்ல, பரலோக வாழ்க்கைனா நிரந்தரமானது. இந்த ஜீவனுக்குள்ள வாங்க, அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக. हे जीवो हियानिया बाती दिले पुरु लेगे पुरु हिया मनती. हे जीवो हियानिया बाती दिले पुरु लेगे पुरु हिया मनती. माँ जीवत की बाती माँ पपत की बाती पुण्य जीवो मंगे हियाती. माँ जीवत की बाती माँ पपत की बाती पुण्य जीवो मंगे हियाती. ओ ला 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 ओ எழுத்துட்டு வரல. நம்மளுக்கு தமிழ் எழுத்து வந்துருக்கு, இங்கிலீஷ் எழுத்து வந்துருக்கு, அதை எழுத்து வடிவம் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள அதுக்கு தெரிஞ்செடுத்து கொண்டு போய் இருக்காரு. பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியம். அவங்க ஒரு ஊழியக்காரங்க, எஸ்தர் ஒரு ஊழியக்காரங்க, தம்பி ஜபா ஒரு ஊழியக்காரங்க, இந்த நாளில் பிரின்சார் ஒரு ஊழியக்காரங்க. இப்போதான் இந்த நாளில் நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் இந்த நாளில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தாரலாம். அதை வந்து இந்த நாட்டில் நம்ம மத்தியில் ஊழியக்காரங்களை கொண்டு ஆண்டவர் செய்யறாரு, நடத்துறாரு. ஆண்டவர் நன்றி. எங்களே இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சாட்சியாக வச்சிருக்கிறார். 38 வருஷ காலமாக அவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்ச நாள் நாங்கள் எங்கள் பழைய வீட்டில் இருந்து ஊழியம் செய்தோம். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து வெறும் தரிசா கிழமை இடத்துல ஊழியம் செய்தோம். வந்து ஜெபிச்சுட்டு போவோம். ஆண்டவருடைய கொடுத்த தரிசனத்தின்படி இந்த இடத்துல வந்து ஒரு ஜப வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி கட்டி தந்தார். இன்றைக்கு அதில் ஊழியம் நடக்குதுன்னா அது எங்களால் இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய மிகுந்த இறக்கம். அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த நாட்களுக்கு என் கணவர் அதிகமாக சுகவீனப்பட்டிருந்தாங்க. அந்த நேரத்துலையும் ஊழியம் நடந்தது. தொடர்ந்து எல்லாரும் வந்து நடத்தினாங்க. ஆண்டவருக்கு நன்றி. இப்பவும் எல்லாரும் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. நிறைய அளவில் அவங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுறதுனால இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலமா அநேக ஆசீர்வாதம் பெற்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை அனுமதிச்சார். எல்லாமே நன்மைக்கு தான். அவர் நடத்துகிற எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம ஆண்டவருடைய வழிநடத்தலை எப்பவுமே குறை சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டம் வச்சு செயல்படுத்துவார். அதுக்கு நம்ம அடங்கி இருக்கணும். நீங்க ஏற்ற காலத்தில் அவருடைய வேற்றுமணிக்கு அவருடைய பழக்க தரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படிங்கிறதுனால நம்ம அடங்கி இருந்து பாடுகளை, சோதனைகளை, பிரச்சனைகளை
சகிக்கணும். இப்படி சகிக்கும் போது ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமா என்ன செய்வார், தருவார். எல்லாருக்கும் அது தெரிஞ்சது, ஆண்டுடைய ஊழியக்கார பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த மாதத்துல கூட ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நான் அதை செய்தியா போட்டிருக்கேன் யூடியூப்ல. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இதுல 4 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். முதல்ல வேண்டிக் கொள்ளுங்கள் கர்த்தரிடத்துல, 2வது அவர் மின்னல்களை உண்டாக்குவார், 3வது அவரவருக்கு பயிருண்டாக செய்வார், 4வது அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இந்த வார்த்தை ஆண்டவர் தந்தோடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை பகுதி பிரிச்சு ஒரு 10 நாளைக்கு 1 மினிட் செய்தியில கொடுப்பேன். எனக்குலாம் ரொம்பலாம் பேச தெரியாது. இதெல்லாம் ஆண்டோடு தர வார்த்தையை செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு சிலர் தான் கேட்பாங்க பார்ப்பாங்க. ஆனால் நான் அதுக்காக இந்த ஆண்டு நம்ம எப்படியாவது ஊழியம் செய்யணும் தான் நம்முடைய வார்த்தை வெளிவரணும் ஆண்டவருக்காக. அது யாரை சந்திக்கிறதோ சந்திக்கணும். அது கொஞ்சம் ஆனாலும் சரி நிறைய நாளும் சரின்ட்டு நான் கொடுத்துட்ருக்கேன். யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கேன். தம்பி தான் அந்த வசனத்துக்கு படம் போட்டு அனுப்புவாங்க, பிக்சர் போட்டு அனுப்புவாங்க. அந்த படத்தை தான் போட்டு விடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ப்யூட்டர் நாலேஜ் கிடையாது. அவன் பையன் பெரிய பையன் போடுவாங்க, அவன் பேர் ஜெப்ரி. அவன் அந்த சில தம்பி போடுவாங்க, அந்த தம்பி சின்ன பையன் போடுவான். ஆண்டவர் அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஆண்டவர் நன்றி. அந்த நேரத்தில் ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு செய்தியாளர் வேலை பண்ணுவோம். பின்மாறின விஷயம். Good morning.
நம்ம பார்த்தா எல்லாம் எழுதுதான். ஆனால் ஆண்டவர் எல்லாம் பெரிய சேனையை வச்சுட்டாரு, எழுப்பிட்டாரு. அதுக்கு அதிகாரம் வந்து தீர்க்க தரிசனம் உடைத்து அது மாதிரி கர்மேல் ஜப வேலையில் எளிய தீர்க்க தரிசி மழை இல்லாத நேரத்தில் ஒரு கையளவு மேகத்தை காமிச்சார், பெருமழையை பெய்ச்சிருந்தார். அதே மாதிரி நம்முடைய ஊழியர்கள் அதே மாதிரி சேவை அப்படின்னு நாங்கள் வாக்கு இருக்கிறார். சீனாய் மலை மேலே அக்கினி ஜுவாலையாக அவர் வந்து என்ன செஞ்சார், மக்களுக்காக காட்சி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து என்ன சார் அக்கினியாக வந்து எங்கள் ஊழியம் பேரே என்னதான் அக்கினி மேலே பிடிச்சிச்சு. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை சகரியா 2:5. நான் அதுக்கு நடுவில் சுற்றிலும் அக்கினி மேலாக இருந்தது நடுவில் மகிமையாக இருப்பேன். 1986 அந்த வார்த்தையை கொடுத்து அக்கினி மேலே ஊழிய ஆரம்பித்தோம். அப்புறம் அக்கினி சப்தம்னு ஒரு பத்திரிக்கை 2000 ஆரம்பித்து 2020 வரைக்கும் நடத்தும். அந்த பத்திரிக்கையை ஆண்டவர் கிருபையினால இப்போ வந்து நம்ம மீடியா மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அக்கினியை இறக்கவே இல்லை. இந்த இடத்துல அக்கினி வயல் பொழியும், அக்கினி அபிஷேகம் கிடைக்கும். அதை இந்த 38ஆம் வருஷத்தில் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு மீட்டிங்லையும். இந்த நாளிலும் சகோதரனை கொண்டு பெரிய காரியங்களால் என்ன செய்ய போகிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் நிறைய ஆத்மாக்களை கொண்டு வந்து அக்கினி ஊழியம் தான் செய்ய போகிறாரு. எல்லாரும் வாங்க, வந்து சாட்சி சொல்லுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார் இந்த ஊழியத்தை பற்றி. அதை நிறைவேற்றுவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு வந்து இணைந்ததுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். ஒரு ஆள் என்ன செய்ய முடியாது. இப்படிய செய்ய எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த காரியத்தை செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில் கர்த்தர் பெரிய கிருபையா இன்னைக்கு அண்ணன் நிற்க வச்சுருக்காங்கன்னா உங்களுடைய எல்லாருடைய ஜபத்தினால தான். ஏன்னா அவங்களால நிற்கவே முடியாது, 5 நிமிஷம் கூட நிற்க முடியாது. அந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர் பலப்படுத்திருக்காரு. எல்லாம் உங்களுடைய ஜபம், ஆண்டுடைய கிருபை. அந்த கிருபையை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள உங்களுடைய தனி ஜபத்தில் எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிச்சுக்காங்க. எங்களுடைய பிள்ளைகளும் வந்து இந்த இடத்துல ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அது செய்வார், ஏற்ற முறையில் அதை நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அக்கினிமதி ஊழியத்தின் சார்பாக நான் வருகிறவர்கள் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கண்டுகொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இன்னும் வர்ற நாட்கள் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்தப் போகிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலான மகிமையினால் உங்களை நிரப்பி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் மத்தியில் வந்திருக்கிற அன்பு பிள்ளை செய்து கொடுப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை ஜெபத்தோடு நான் கேட்போம்.